ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 13 இல்லுமினாட்டி ஃபேமிலி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ 13 ஃபேமிலிஸ் தான் வந்து இந்த உலகத்த ஆள்றதாவும், எந்தெந்த கம்பெனிலாம் வந்து யாரெல்லாம் வச்சுட்டுருக்கணும், அதேமாரி வந்து எந்தெந்த பெரிய பதவிங்கள்லாம் வந்து யாரெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறதாகவும், இந்த உலகத்த சீக்கிரட்டா வந்து கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் இந்த 13 இல்லுமினாட்டி ஃபேமிலி தான் சொல்லப்படுது. இது வந்து மக்களுக்கிடையே வந்து பெரிய பேசு பொருளாகிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த ஃபேமிலி வச்சுட்டு இருக்க கம்பெனிஸ் வந்து அந்த ஃபேமிலி பார்க்குற பெரிய பொசிஷன்லாம் சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த 13 ஃபேமிலிஸ் வந்து அவ்வளோ கம்பெனிஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த 13 ஃபேமிலி கூட இப்போ 14வது வந்து ஒரு புதிய ஃபேமிலி இருக்கிறதா சொல்லப்படுது. அது என்ன ஃபேமிலி சொல்லிட்டு பார்க்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 13 இல்லுமினாட்டி ஃபேமிலி. இந்த இல்லுமினாட்டிங்கிறது நீங்கள் என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து இல்லுமினாட்டினா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டுட்ருக்கேன். அதுக்கு அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அந்த அந்த வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிடும். இல்லுமினாட்டினா என்ன, அதோட கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த 13 ஃபேமிலியும் வந்து இல்லுமினாட்டிங்கிற இந்த சீக்ரெட் சொசைட்டிக்குள்ளே வரமாட்டாங்க. ஆனால் வந்து இந்த 13 ஃபேமிலியும் வந்து அதோட கான்செப்டை பேஸ் பண்ணியே வந்து இருக்கிறதா வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய வதந்தி வந்து இருக்கப்படுது. ஸோ இந்த 13 ஃபேமிலிக்கும் வந்து நேம்ஸ்லாம் இருக்குது. அந்த பேர்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்தது வந்து இந்த 13 ஃபேமிலிஸ் வந்து யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் வந்து எங்கெல்லாம் அதிபராக இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த 13 ஃபேமிலிஸில் ஃபர்ஸ்ட் குடும்பத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராக்ஃபெல்லர்ஸ் ஃபேமிலி. 2வது குடும்பத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராத்ஸ்டைல்ட் ஃபேமிலி. 3வது குடும்பத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெனடிஸ் ஃபேமிலி சொல்லிட்டு சொல்லுவாங்க. 4வது குடும்பத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்டர் ஃபேமிலி. 5வது குடும்பத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்டி ஃபேமிலி. 6வது குடும்பத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலின்ஸ் ஃபேமிலி. 7வது குடும்பத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுபான் ஃபேமிலி. 8வது குடும்பத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீமேன் ஃபேமிலி. 9வது குடும்பத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீஸ் ஃபேமிலி. 10வது குடும்பத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனாசிஸ் ஃபேமிலி. 11வது குடும்பத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொனால்ட் ஃபேமிலி. 12வது குடும்பத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசல் ஃபேமிலி. 13வது குடும்பத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வான் டியூன் ஃபேமிலி. 14வது ஒரு குடும்பம் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த மெலோவேஜியன் ஃபேமிலி. ஸோ நான் இப்போ சொன்ன 13 ஃபேமிலிஸில் ஒரு சில ஃபேமிலிஸோட பிஸ்னஸோட லிஸ்ட்டு மட்டும் தாங்க இப்போதைக்கு கிடச்சிருக்கு. மிச்ச ஃபேமிலிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் என்னென்ன பொசிஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் அவ்வளோ தெரியப்படலை. ஆனால் இப்போதைக்கு தெரிஞ்ச ஃபேமிலிஸோட பிஸ்னஸ் அந்த டீட்டெயில்ஸை மட்டும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ தெரியாத ஃபேமிலிஸோட டீட்டெயில்ஸ் கிடச்சதுன்னா நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபேமிலி வந்து ராத்ஸ்டைல்ட் ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரி வந்து யாருக்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா மேயர் ராத்ஸ்டைல்டு. இவர்கிட்ட இருந்தாங்க இந்த ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இவர் வந்து ஜூங்கிற மதத்தை சார்ந்தவர். இவர் வாழ்ந்துட்டு இருந்த பீரியட் எப்படி பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் முழுக்க வந்து கிறிஸ்டியன்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருந்தாங்க. ஸோ இந்த கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்து பைபிளை தான் முக்கால்வாசி ஃபாலோ பண்ணுறதுனால பைபிளில் ஒரு கோட்டு இருந்துச்சு. அது என்ன கோட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்து அதுலேருந்து வர வட்டியை வச்சு நம்ம என்றைக்கும் வாழக்கூடாது, அதுலேருந்து வர காசு என்றைக்கும் நிலைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோட்டு வந்து பைபிளில் போட்டுட்டு இருக்கிறதாகவும், அதனால தான் வந்து கிறிஸ்டியன்ஸ் யாரும் வந்து அந்த காலத்தில் அதாவது வந்து இவர் இருந்த காலகட்டத்தில் வந்து பேங்க் ஜாப் அவ்வளோ பார்க்காம இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் இந்த மேயர் ராத்ஸ்டைல்டுங்கிற வந்து ஜூ மதத்தை சார்ந்தவர். ஸோ அதனால வந்து இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த ஜெர்மனியில் வந்து அந்த கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து பேங்க் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணுறதும் இல்லாமல் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசெல்லாம் வந்து லோனு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் வச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப்பும் ஆகுறாரு. ஸோ ஆக என்ன பார்த்தீங்கன்னா அதே ஊரில் வந்து பல பேங்க் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பல பேருக்கு லோனு கொடுத்து அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அவரோட ஃபேமிலிஸும் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கப்ப இவருக்கு வந்து 5 ஆம்பளை பசங்க. ஸோ அந்த 5 பேர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா 5 வெவ்வேறு நாட்டுக்கு அனுப்புகிறாரு. என்னென்ன கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா, ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ், இட்டாலி. இந்த மாதிரி வந்து 5 கண்ட்ரிஸுக்கும் ஒரு பசங்களையும் வந்து தனித்தனியாக அனுப்புகிறாரு. ஏன் அனுப்புகிறாரு பார்த்தீங்கன்னா அந்த 5 கண்ட்ரிஸ்லேயும் வந்து போய் இந்த மாதிரி லோன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு பேங்க்கை ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து லோன் கொடுத்து அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வர வச்சு பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்க சொல்லிட்டு அவரோட 5 பசங்களையும் வந்து இந்த மாதிரி வெவ்வேறு நாட்டுக்கு அனுப்புகிறாரு. நீங்கள் முக்கியமாக கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த 5 கண்ட்ரிஸுமே வந்து யூரோப்பில் முக்கியமான கண்ட்ரி, பெரிய கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியன் கண்ட்ரி சொல்லுவாங்க. இந்த 5 கண்ட்ரிலையும் வந்து முக்கால்வாசி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து கிறிஸ்டியன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க ஃபேமிலி வந்து ஜூ ஃபேமிலிங்கிறதுனால இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகுது. அவங்க வந்து ஈஸியாக அந்த கண்ட்ரிஸ்லாம் போயிட்டு பேங்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க் ஸ்டார்ட் பண்ணி லோன் கொடுக்க ஆரம்பிச்சு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த பேங்கோட கண்ட்ரோல் வந்து இவங்ககிட்ட தான் இருக்கிறதாகவும் இந்த சூயிஸ் கனால் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சூயிஸ்
ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இவங்ககிட்ட தான் வாங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்டன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்தியா கிட்டேருந்து போயிட்டு பேர் வந்து அதாவது வந்து இந்த பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிரிட்டிஷ் வந்து இந்தியா விட்டு போன பிறகு பிரிட்டன் வந்து ஒரு காலகட்டத்தில் நஷ்டத்தில் போயிட்டு இருந்தாங்க. அந்த அந்த கவர்மெண்ட் வந்து நஷ்டமாயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ராத்சைல்ட் ஃபேமிலி தான் வந்து அந்த பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கே வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணதாகவும் சொல்லப்படுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்களோட ஃபேமிலியோட வளர்ச்சி வந்து அந்த காலகட்டத்திலேயே வந்து பெருசாக ஆரம்பிச்சுது. ஸோ இந்த ராத்சைல்ட் ஃபேமிலிங்கிறது இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வந்து பேங்க் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து இப்போ எந்த அளவுக்கு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் மெஜாரிட்டி ஆஃப் தி பேங்க்ஸ் வந்து ஒன்று இவங்க கூட டைப் வைக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. இல்லை வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டாவது வந்து இந்த ராத்சைல்ட் ஃபேமிலி கிட்ட வந்து கடன் வாங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து இவங்க ஃபேமிலி வெல்த் வந்து டெவலப் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதில் எங்க இலிமினேட்டிங்கிற கான்செப்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் மெஜாரிட்டி பேங்க் வந்து இவங்க கண்ட்ரோல் தான் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் என்னென்ன லோன் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் முடிவு பண்ணுறது இவங்கள தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பல கண்ட்ரிஸோட கவர்மெண்ட்டுக்கு இவங்க லோன் ஃபண்ட் பண்ணுறதுனால இவங்க சொல்கிறத வந்து அந்த அந்த கண்ட்ரிஸ் வந்து கேட்குற மாதிரியே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் இந்த ஃபேமிலிக்கு வந்து வேர்ல்டு லெவலில் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு உலகத்தில் ஹையர் அஃபிஷியல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கிறதுனால இவங்க வந்து இலுமினாட்டி ஃபேமிலியை பார்க்கப்படுறாங்க. ஸோ இப்போ நம்ம ரெண்டாவதாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ராக்ஃபெல்லர். இந்த ராக்ஃபெல்லர் ஃபேமிலியில் வந்து கதை யாருக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, டேவிட் ராக்ஃபெல்லர் சொல்லுவாங்க. அதாவது வந்து ஜான் டி ராக்ஃபெல்லர் சொல்லுவாங்க. இவர்கிட்ட தான் வந்து இந்த ஃபேமிலி ஸ்டார்ட் ஆகுது. இவங்களோட ஃபேமிலி வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையனாக இவர் வந்து அவங்க ஃபேமிலி வந்து வளர்க்குறாங்க. ஸோ இவர் ஃபஸ்ட்டு பார்த்த ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக் அரேஞ்ச் பண்ணுற வேலை. இந்த லைப்ரரியில் வந்து புக் அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க பார்த்தீங்களா, புக் அரேஞ்சே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து புக் அரேஞ்ச் பண்ணுற வேலையை மட்டும் தான் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தார். இந்த மாதிரி போயிட்டு இருந்தப்போ அமெரிக்காவில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து கெரோசினில் லேம்ப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அமெரிக்கன் கவர்மெண்ட் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் வந்து ஒரு நார்மல் ஜாபை பார்த்துட்டு இருந்த இவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு ஆயில் பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. ஆயில் பிஸ்னஸ்குள்ளே என்ட்ராங்க இல்லாமல் நம்ம அதிகமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் தர காசை விட பாதி விலையில் ஆயிலை கொடுக்க ஆரம்பித்தார். எப்படிலாம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கட்டுற டாக்ஸை ரெடியூஸ் பண்ணி அதேமாதிரி இந்த கவர்மெண்ட் அஃபீஷியலுக்குலாம் வந்து லஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி வந்து எதுக்கெல்லாம் காசை மிச்சப்படுத்த முடியுமோ அதெல்லாம் மிச்சப்படுத்தி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் தர காசை விட பாதி அதாவது வந்து இப்போ அமெரிக்க அரசாங்கம் வந்து 10 ரூபாய் கெரோசின் கொடுத்தாங்கன்னா இவர் வந்து அது 5 ரூபாய்க்கு நல்லா ரிஃபைன் பண்ணி கொடுத்தாரு. இவர் வந்து நம்ம கம்மியான விலையில் கெரோசினை தராது சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து இவர்கிட்டே போய் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அந்த அமெரிக்க அரசாங்கத்துக்கு பிடிக்காம போகுது. ஆனால் இன்னொரு சைடில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிஸ்னஸில் வளர ஆரம்பிக்கிறாரு. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அமெரிக்காங்கிற கண்ட்ரியில் வந்து இவருக்கு இனி யாரெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த பிஸ்னஸ்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கிறாரு. ஏன்னா வந்து எந்த ஒரு காம்படிஷனும் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து இவரால் ஈஸியாக நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இனியும் வர காம்படிஷன் எல்லாருமே வந்து காசு கொடுத்து வாங்கிடுறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கப்ப கவர்மெண்ட்டுக்கு வந்து இவர் பண்ணுற வேலைலாம் தெரிய வர ஆரம்பிக்குது. இவர் எப்படிலாம் கம்மியில் கொடுக்குறாரு, எப்படிலாம் லாபம் சம்பாதிக்கிறாரு சொல்லிட்டு கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது இவருக்கு தெரிய வருது. அதனால் வந்து இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் சம்பாதிச்சார் பார்த்தீங்கன்னா காசு, அந்த காசில் வந்து பாதி வந்து மக்கள் சொசைட்டி அதாவது வந்து டெவலப் பண்ணுறதுக்காக சொல்லி இந்த மாதிரி லைப்ரரி, இந்த ஸ்கூல், இந்த ரோடு அந்த மாதிரி வந்து பல விஷயங்களுக்கு சேரணும் சொல்கிறவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, டொனேஷனாக வந்து அவரோட ப்ராப்பர்ட்டிலேருந்து பாதி பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. யான்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து யாருக்கும் எந்த சந்தேகம் வராது, யாரும் எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. அவர் அந்த மாதிரி டொனேஷன் பண்ணுற பேர் அங்கே இருக்க மக்கள் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப நல்லவராக இருக்காரு, இவர் சம்பாதிக்கிற காசை பாதி வந்து மக்களுக்கு தானமாக கொடுக்குறாரு, இவர் நல்லவர் சொல்லிட்டு பேர் வாங்க ஆரம்பிச்சாரு. ஸோ அதனால் வந்து அரசாங்கமும் இவரை பற்றி பேசுறதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த ஆரம்பித்தாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அதுலேருந்து ஒரு காசை வந்து மக்கள் தானமாக கொடுக்குறாரு, அவ்வளோ நல்லவராக இருக்காங்க சொல்லிட்டு மக்கள்லாம் பேசப்படுறாங்க. ஆனால் வந்து இவர் உண்மையிலே எப்படி சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குற டேக்ஸ் வந்து ஒழுங்காக கொடுக்காம அதேமாதிரி வந்து ஒரு சில கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு லஞ்சம் கொடுத்து அந்த மாதிரிலாம் ஆயில் பிஸ்னஸ் பண்ணி என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரிலே வந்து மிகப்பெரிய ஆயில் பிஸ்னஸாக வந்து இவர் வந்து உருவாக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதேமாரி போயிட்டுருக்க என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஒரு யோசனை வர ஆரம்பிக்குது. இந்த கண்ட்ரிஸ் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ்லையும் இந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதுக்கேற்ற என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அவரோட ஆயில் பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்டாக பண்ண ஆரம்பிக்கிறாரு. பண்ண என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நிறைய க்ரோத் வர ஆரம்பிக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இப்போ அங்கே இருக்க அரசாங்கமோ இல்லை அங்கே இருக்க வேறு ஆயில் இண்டஸ்ட்ரி தர காசை விட அதை விட கம்மியாக இவர் வந்து ஆயில் கொடுக்கறதுனால மக்களுக்கிடையே வந்து இவருக்கு நல்ல பேரும் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்படியே போயிட்டுருப்ப என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வேறு சில கண்ட்ரிஸ்லாம் வந்து அங்கே ஏற்கனவே வந்து இந்த ஆயில் பிஸ்னஸ்லாம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களெல்லாம்
வந்து எப்படியா வந்து அடக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு இவர் முடிவு பண்ணுறாரு. அதுக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இவனை ஃபர்ஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா ராத்சைல்ட் ஃபேமிலி சொல்லிட்டு அந்த ஃபேமிலி கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. அவங்க வந்து பேங்க் பிஸ்னஸ் பண்ணுறதுனால இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த ராத்சைல்ட் ஃபேமிலி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் லோன் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் என்கிட்ட மட்டும் தான் கொடுக்கணும். அதாவது வந்து இந்த ராக்ஃபெல்லர் ஃபேமிலி சர்நேம் வச்சு யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த லோன் கொடுக்கணும். மற்ற எந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் இந்த லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு டைப் வச்சுக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ராத்சைல்ட் ஃபேமிலி கிட்ட தான் வந்து முக்கால்வாசி பேங்க் இருக்கிறதுனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆயில் இண்டஸ்ட்ரிக்கு கிட்டே வந்து காசு இல்லாமல் போக ஆரம்பிக்குது. அதனால வந்து இந்த பேங்க் கிட்ட லோன் வாங்க முடியாமல் போகுது. ஆனால் வந்து இந்த ராக்ஃபெல்லர்ங்கிற இந்த ஃபேமிலி கிட்ட மட்டும் காசு வந்துட்டே இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ராத்சைல்ட் ஃபேமிலி கிட்ட வந்து டைப் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்களே வந்து மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணி லோனை கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் வந்து எவ்வளோ லோன் கொடுக்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த ராத்சைல்ட் ஃபேமிலி பேங்க் கிட்ட வந்து செட்டில்மெண்ட்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா மற்ற ஆயில் இண்டஸ்ட்ரியில் வந்து காசு இல்லாமல் போக ஆரம்பிக்குது. அதனால் வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிஸ்னஸை மூட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இவரோட ராக்ஃபெல்லர்ங்கிற இந்த ஆயில் இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியில் மட்டும் மெஜாரிட்டி ஆயில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த இவருக்கு வந்து இப்போ உலகம் முழுக்க வந்து பல இடங்களில் பல ஆயில் இண்டஸ்ட்ரி வந்து இவருக்காக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவர் வந்து இத்தோடு நிறுத்தாமல் இந்த ஃபோர்டு கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோர்டு கார் கம்பெனி டீல் பேசுகிறாரு. என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான ஆயில் நானே மேனுஃபேக்சர் பண்ணி தரேன், ஆனால் நீங்கள் வந்து மற்ற யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டீலும் போடுறாரு. அதுக்கு வந்து ஃபோர்டு ஒத்துக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த ராக்ஃபெல்லர்ங்கிற வந்து ராத்சைல்ட் கிட்ட லோன் வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோர்டுங்கிறவங்க வந்து இவங்ககிட்ட அஃபோர்டபுள் ஆயில் வாங்குறதுனால இவங்க 3 பேருக்குள்ளே மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணினாங்க பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் பிஸ்னஸும் வந்து வேறு லெவலில் டெவலப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து பல பேர்கிட்ட பல கம்பெனிக்கிட்ட வந்து டைப் பண்ணி பிஸ்னஸ் பேசி என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இவரோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்டு கூட இந்த ராத்சைல்ட் ஃபேமிலியோட டைப் வச்சதுலேருந்து இவரோட பிஸ்னஸ் வந்து க்ரோத் வேறு லெவலில் வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த உலகத்தில் முக்கால்வாசியோட ஆயில் இண்டஸ்ட்ரி கண்ட்ரோலே வந்து இந்த ஃபேமிலி கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆயில் கம்பெனி பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே சரி இவர் இந்தமாதிரி பிஸ்னஸ் பண்ணி என்னாவது பார்த்தீங்கன்னா உலகத்தில் 90% ஆயில் பிஸ்னஸ் வந்து இந்த ராக்ஃபெல்லர்ங்கிற அந்த ஃபேமிலிக்கு தான் ரன் ஆகிறதா சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸான் ஆயில் கம்பெனி அப்புறம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் அப்புறம் வந்து ஒரு சில பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரிஸே வந்து இந்த ஃபேமிலி கிட்ட தான் வந்து ஆயிலை வாங்கி நம்மக்கிட்ட வந்து ரிஃபைன் பண்ணி அதை நம்மக்கிட்ட அவங்களோட ரேட் வச்சு விற்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி வந்து உலகத்தில் 90% ஆயில் பிஸ்னஸை ரன் பண்ணி அது வந்து வேறு இடத்துக்கு போக விடாமல் தடுத்து அதேமாதிரி வந்து இந்த கவர்மெண்ட் கிட்ட பல இன்ஃப்ளூயன்ஸை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கவங்க தாங்க இந்த ராக்ஃபெல்லர் ஃபேமிலி சொல்லப்படுறாங்க. இதனால தாங்க இவங்களும் வந்து ஒரு இலுமினாட்டி ஃபேமிலி சொல்கிறாங்க. மூணாவதாக எந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கெனடிஸ் ஃபேமிலி. இந்த வார்த்தையை வந்து நீங்கள் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அமெரிக்க முன்னாள் அதிபர் வந்து ஜான் ஆஃப் கெனடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவர் வந்து இந்த வம்சாவளியிலேருந்து வந்தவர் தாங்க இவர். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து பல கார்ப்பரேட் மட்டும் இல்லாமல் ஒரு சில பெரிய பெரிய கண்ட்ரிஸோட அதிபராகவும் இந்த ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கெனடிஸ் ஃபேமிலியில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இவர் வந்து அமெரிக்காவில் அதிபர் ஆகிறாரு. அதிபர் ஆகிட்டு மக்களுக்கு பல நல்லது பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவர் திடீர்னு வந்து ஒரு மர்ம நபரால் கொலை செய்யப்படுறாரு. துப்பாக்கியால் இவர் சுட்டுறாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு வதந்தி வந்து பரவ ஆரம்பிச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இவரை கொன்னது வந்து இலுமினாட்டிங்கிற இந்த சீக்கிரம் இவர் வந்து கொண்டு இருப்பாங்களோ அவங்க பேச்சை வந்து இவர் கேட்காதனால தான் அவங்க வந்து இவரை போட்டு தள்ளதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இது வந்து வெறும் வதந்தியாகவே மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இது வந்து எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. அடுத்ததாக எந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா லீஸ் ஃபேமிலி சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த லீஸ் ஃபேமிலி இந்த பேரில் இருக்க பார்த்தீங்கன்னா லீங்கிற பேர் இது வந்து சைனாவை சேர்ந்த ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலிக்கிட்டே வந்து அந்த சைனாவில் மெஜாரிட்டி ஆஃப் த கார்ப்பரேட் கம்பெனி வந்து இவங்க செயல்படுறதாக சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 13 ஃபேமிலிஸ்கிட்டே வந்து ஒன்று ஏதாவது ஒரு முக்கிய கண்ட்ரியோட அதிபராகவோ தலைவராகவோ இருப்பாங்க. இல்லைனா வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ராக்ஃபெல்லர் தான் டாப்பில் இருப்பாங்க. இப்போ அதேமாதிரி வந்து இந்த பேங்க் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ராத்சைல்ட் ஃபேமிலி தான் வந்து டாப்பில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு சில பிஸ்னஸில் வந்து இந்த 13 ஃபேமிலிஸ்லேருந்து ஒருத்தராவது வந்து இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ இதில் நான் ஃபைனலாக சொன்ன பார்த்தீங்கன்னா 14வது ஃபேமிலி இருக்குது சொல்லிட்டு அந்த ஃபேமிலி பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். அந்த ஃபேமிலியோட பேர் வந்து த மெலவேஜியன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேமிலிக்கு என்ன ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியோட வம்சாவளியிலேருந்து வந்தவர் தான் அமெரிக்கா முன்னாள் அதிபர் ஜார்ஜ் புஷ்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் த மெலவேஜியம் இந்த ஃபேமிலியிலேருந்து இன்டர் கனெக்டான ஃபேமிலிஸ் தான் வந்து இந்த டிஸ்னி அப்புறம் வந்து இந்த மெக்டொனால்ட்ஸ் அப்புறம் வந்து இந்த குரூப்புங்கிற ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸ். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து இந்த த மெலவேஜியம் கம்பெனிஸ் கீழே வரதா சொல்லப்படுது.
ஸோ இந்தமாரி வந்து உலகத்தில் என்னென்ன பெரிய டாப் கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருந்தாலோ இல்லை டாப் கண்ட்ரிஸ் இருந்தாலோ அதில் வந்து ஏதாவது ஒரு ஆளாக வந்து இந்த 13 ஃபேமிலிஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து கன்ஃபார்மாக இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இந்த 13 ஃபேமிலிஸும் வந்து ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்க. மற்றவங்களையும் வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அவங்களையும் வந்து முழுசாக வளர விட மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து இந்த வேர்ல்டில் முக்கால்வாசி பிஸ்னஸை ஓன் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஒரு சில பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணி மற்றவங்க யாராவது புதுசாக வந்து அவங்களும் வரவிடாமல் இந்த 13 ஃபேமிலிஸே மட்டும் இந்த உலகத்தை டாமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் வந்து மக்கள்கிட்ட வந்து பேசப்படுது. ஸோ இந்த 13 குடும்பமே வந்து இந்த உலகத்தை ஆள்றாங்களான்னு கேட்டால் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனால் நான் இப்போ சொன்ன அந்த 5 ஃபேமிலிஸ் வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. மிச்சவங்களாம் வந்து இந்த உலகத்தில் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஹெட்டாகவும் ஓனர்ஸாகவும் இருக்கிறதா சொல்லப்படுது. அவங்களோட டீட்டெயில்ஸ் ஏதாவது கிடச்சதுன்னா நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணி அதில் உங்களுக்கு அந்த ஃபேமிலிஸை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த 13 ஃபேமிலிஸோட டீட்டெயில்ஸ் இவ்வளோ தாங்க. ஸோ இதுதாங்க அந்த 13 இலுமினாட்டி ஃபேமிலி சொல்ல போகிற அவங்களோட நேமும் அண்டு அதுலேருந்து ஒரு சில ஃபேமிலிஸோட பிஸ்னஸும் இவ்வளோ தாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.